பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு சில வார்த்தைகளை வைத்திருக்கிறார். என்ன வார்த்தை என்று கேட்போமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்ப்போம். இந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாமல் ஒரு ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, துன்மார்க்குடைய வழியில் நடவாமல் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்குடைய வழியில் நம்ம நடவாம, பாவிகளுடைய வழியில் நிற்காம, பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, அப்ப நம்ம துன்மார்க்குடைய வழியில நடக்கவே கூடாது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். அவர் விருப்பத்தின்படி நம்ம நடக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். கட்டாயம் நீங்க அறிந்து கொள்ளணும். அப்ப நம்ம துன்மார்க்கரோட களவாடினு, அவங்களோட உட்கார்ந்துன்னு, அவங்களோட அவர் பேசுற பொழுது நாமளும் பேசணும். அவங்க செய்யற செயலை போல நாமளும் செய்யணும். நான் உலகத்தார் அல்லாத போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது நாம உலகத்தாரோட கூட இருந்தாலும் அவர்கள் செய்யற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமா என்று அறிந்து அதன்படி செய்வதுதான் ஞானம். அடுத்தது ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்ய வேண்டும். அப்போது நான் துன்மார்க்கரோடு இல்லாததுக்குள்ள நீங்களும் துன்மார்க்க கூட இருக்கக்கூடாது. அவருடைய வேதத்தில் இரவும் பகலும், அதிகாலையிலும் சரி இரவும் சரி, எப்பொழுதும் டைம் எப்பெல்லாம் இருக்குது அப்ப எல்லாம் நீங்க ஆண்டவரை தேடணும். அவருடைய வியாதத்தை நீங்க தியானிக்கணும். தியானிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது நீங்கள் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது நீங்க அவரை தேடும் பொழுது நீங்க கண்டடைவீர்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் பாக்கியவான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரையைப் போல் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பீங்க. செழிப்பான மரத்தை போல இருப்பீங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். ஆண்டவருடைய வேதத்துக்குள்ள, ஆண்டவருடைய கரத்துக்குள்ள, ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுடைய எல்லா காரியங்களும் வாய்க்கும். நீங்க எந்த வேலை செய்தாலும் அது வாய்க்கப்படும். உங்கள் பிசினஸ் வாய்க்கப்படும். நீங்க செய்கின்ற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். எந்த வியாபாரமா இருந்தாலும் சரி, எல்லாமே கர்த்தர் காரியம் வாய்க்க பண்ணுகிற தேவன். அவரும் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். பாருங்க, அது அவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், நீங்க செய்கிற காரியங்கள் அவருக்கு பிரியமா இருந்தால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களை வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியை அறியும். பாருங்க, 6ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நம்முடைய வழியை அறிந்திருக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாதை எப்படி இருக்கிறது என்று அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அதுதான் இயேசு இந்த வார்த்தையின் மூலமா உங்களுக்கு சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பலவித ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். கர்த்தர் கிரியை செய்வார். ஏன்னா அவர் கொஞ்சத்தின் உண்மையா இருந்தால் தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்பதான் பெரிய பெரிய காரியங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். சரிங்களா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறோமா? நம்முடைய காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா? நம்முடைய செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு சித்தமா இருக்குதா? அவருக்கு விருப்பமா? யோசித்து செயல்படணும். நான் யாரோட பேசுறேன், அது ஆண்டவருக்கு பிடித்தமா இருக்குதா? நான் பேசுற காரியம் ஆண்டவருக்கு பிடித்த காரியமா? அது பைபிளில் இருக்கிற மாதிரி அவருடைய வசனத்தின்படி நான் நடக்கிறேன்னா? இந்த ஒவ்வொரு நாளும் யோசித்து அதன்படி நம்ம ஜெபித்து, ஆண்டவரே சித்தமா இந்த ஒவ்வொரு நாளும் நான் பாதுகாத்து கொள்ளுங்க. நான் பேசுற காரியங்கள்ல நீங்க கூட இருங்க. நான் செய்கிற காரியத்துக்கு கூட இருங்க. உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க யோசித்து அவருடைய ஜெபித்து நீங்க காரியங்களை செய்யும் பொழுது காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க ஆண்டவர் விருப்பமில்லாத காரியத்தை செஞ்சா கூட அதை தடை பண்ணி போட்டிருப்பார். ஆண்டவர் நமக்கு பிரியமா இந்த நாள் முழுவதும் நடக்கணும். உங்களை துக்கப்படுகிற மாதிரி எந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது அப்படியே நீங்க கேட்கணும். அதுதான் கட்டாயம் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஏன்னா அவர் நேசிக்கிறார். அப்போ நாமளும் ஒரு பிள்ளையா வாழணும், அவர் நம்மோடு பேசணும், நாம் அவரோடு பேசணும். அப்போ நம்ம பிரியமா நடக்கணும் இல்லை ஒவ்வொரு நாளும்.
யார் என்ன சொன்னாலும் நாம் அவருக்கு பிரியமா நடக்கணும். ஏன்னா அவர் தான் நம்மளை நியாயந்தீர்ப்பார் கடைசி காலத்துல. 2ஆம் வருகையில் அவரோடு நம்ம கூட இருக்குன்னா, பரலோகத்துல அவரோட கூட இருக்குன்னா, அவர் தான் நம்ம நியாயந்தீர்ப்பார். மனுஷன் நியாயந்தீர்க்க மாட்டார். ஆனா மனுஷங்க பின்னாடி போகக்கூடாது. கர்த்தர் பின்னாடி போகணும். அதுக்கு ஒரு வசனம் என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம நடக்கணும். சரிங்க பிரியமானவர்களே. அந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்கும்பொழுது தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும். சாத்தான் ஆண்டவர் நம்மை விட்டு பிரிப்பதற்கு பலவித காரியங்களை செய்வான். ஆனாலும் கர்த்தர் கிருபை உங்களை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். நம்ம அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கும் பொழுது, அவருடைய சட்டைக்குள்ளே இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மளை கிருபையாய் நடத்துவார். கிருபையாய் பாதுகாப்பார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. அவர் கூட இருந்தால் போதும். எந்த நோயும் வராது, எந்த வியாதியும் வராது, எந்த குறையும் இருக்காது. உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம், உங்க வேலையில ஒரு ஆசீர்வாதம், குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம், உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம். பலவித ஆசீர்வாதங்கள் இருக்குது. அவர் கூட இருந்தால், நீங்கள் அவரோடு கூட இருந்தால், இந்த வசனத்தின்படி நீங்கள் நடந்தால், இந்த சங்கீதத்தின் கூட நீங்கள் நடங்க. சங்கீதத்தில் பல வசனங்கள் இருக்குது. அதன்படி நீங்க நடக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பலவித ஆசீர்வாதங்களை, பலவித கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவார். அதற்கு நடக்க நீங்க உண்மையா இருக்கணும். ஒப்பு கொடுக்கணும் கர்த்தர்கிட்ட. இயேசுகிட்ட ஒப்பு கொடுக்கணும். உங்களை இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்குறீங்களோ ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்குறேன். உமக்கு பிரியமா நடக்க எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களோட குடும்பத்திலையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி ஒரு அற்புதத்தையும், ஒரு ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். ஏன்னா உங்களை நேசிக்கிறதுனால உங்களுக்காக தான் சிலுவையில மரித்தார். சிலுவையில ரத்தம் சிந்தினார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எதற்காக? உங்களுக்காக. உங்களுக்காக, உங்களுடைய அன்புக்காக. அவருக்கு உங்களுடைய செல்வத்தையோ, ஒரு பணத்தையோ, ஒரு எதையும் கேட்கல. உங்க உள்ளத்தை தான் கேட்கிறார். உங்க உள்ளத்துல எனக்கு இடம் கொடு. போதும் நான் வந்து அங்க வாசம் பண்றேன். உன்னை ஆசீர்வதிக்க. உனக்கு அவருக்கு நம்மளை ஆசீர்வதிக்காக தான் நம்மகிட்ட வரான். அவர் வேற உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கல. உள்ளத்தை விட்டு எனக்கு கொடு. அதுதான் போதும். அதுதான் அவர் கேட்கலாம். எந்த மதத்தையும் அவர் மதத்தை பத்தியும் பேச மாட்டார். அவர் வாழ்க்கை வரலாறுலாம் பைபிள பார்த்தோம்னா, அவர் மக்களுக்கு அற்புதம் செய்ய மட்டும்தான் பூமிக்கு வந்தார். மக்களை நேசிப்பார். பலவித காரியங்களை செய்வார். அதுதான். ஆனா நாம தான் தேவையில்லாத பேசிக்கொண்டு இருக்கிறோம். வசனத்தின்படி நீங்க ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமா நடக்க பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை, பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். இன்றைக்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். சரிங்களா? மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் மேன்மேலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.